அவங்க 2 பேரும் நிறையா அட்வைஸ்லாம் சொன்னாங்க. ஸோ நான் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்லுவேன்னா, இப்போ நிறையா பெற்றோர்கள் சந்திரன் சிம்மராசியில் இருக்குது. இப்போ கேதுவும் வந்ததுன்னா இப்போ இவங்க ஜாதகத்திலேயே ஒரு 30 வருட இப்போ திருமணத்துக்கெலாம் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா, சமீப காலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து கலப்பு திருமணம். ஸோ பெற்றோர்கள் வந்து வேண்டான்னு நான் சொல்கிறேன் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு. இந்த வருடம் சிம்மராசிக்கு கல்யாணம் வந்து பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா 8ல் வந்து சனி, 7ல் ராகு, ஜென்மத்தில் கேது. ஸோ இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பில் நீங்கள் காதல் திருமணம் எனக்கு 10 வருஷமாக தெரியும், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் கோச்சாரத்தில் கிரக நிலைகள் சரியில்லாத போது அந்த திருமணம் வந்து அவ்வளோ சோபிக்காது. அதனால் திருமண விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க. 2வது, குடும்பத்திலேயே அவங்களுக்கு வந்து ஒரு ஒத்துப்போகாத ஒரு சூழ்நிலை, சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, திருமணமானவர்களாக இருந்தாலும் சரி, ஸோ எடுக்கிற டெசிஷன்ஸில் கொஞ்சம் பார்த்து கவனமாக எடுக்கிறது நல்லது.